ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசிய தலைமை சபையினுடைய உபவாச நாட்களிலே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank my Lord for giving me this opportunity in this fasting prayer of Apostolic Christian Assembly. இந்த நாளிலேயும் ஜெபத்தை குறித்து தேவ ஜனங்களுக்கு சில நிமிஷங்கள் பேசும்படியாக கர்த்தருடைய தாசன் தலைமை போதகரும் அவருடைய மனைவியும் இந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். Even today I thank our beloved pastor and sister for giving me this opportunity to share the word of God with you concerning prayer this morning. இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற சபையினுடைய விசுவாச மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். I also thank all the congregation, people of God who are participating in this prayer. ஏசிய சபையினுடைய உபவாச நாட்களிலே கேள்விப்பட்டு பங்கெடுக்கிற அநேக விசுவாச மக்களுக்காகவும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். I also thank people who have heard about this fasting prayer of ACA Church and who are joining with us. இந்த சில நிமிஷ நேரத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. May the Lord bless these few minutes for us. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Our holy heavenly Father, we thank you for this day. எங்களுடைய சபையில் இந்த வருஷத்திலேயும் உபவாச நாட்கள் நடக்க நீர் கிருபை பாராட்டினபடினாலே நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for giving this chance to conduct fasting prayer in our church even at this time. சபை நடத்துகிற தாசனுக்காக உடைய மனைவிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். We also pray for our leader, pastor of this church and his wife. இந்த நேரத்தில் எங்களை நடத்துவீராக. Lord, you continue to lead us at this time. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In Jesus' name we ask this. வெள்ளிக்கிழமை ஜெப முடிவிலே நம்முடைய பாஸ்டர் ஒரு வார்த்தையை சொன்னார். On Friday fasting and prayer, at the end of the prayer, a pastor said one thing. அவர் சொன்னது, This is what he said. அன்றைக்கு மக்களுக்கு செய்த நன்மைகளை இன்றைக்கும் நமக்கு செய்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி சொன்னார். The Lord who does those good things on those days will do it even today. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். The Lord whom we worship is the same yesterday, today and forever. இன்றைக்கு நான் சொல்லப்போகிற ஜெப நேரத்தில் சொல்லப்போகிற குறிப்பு சிறிய குறிப்பு தான். The point that I am going to tell you during this prayer time is something very small. நம்முடைய ஜெப மக்கள் ஜெபிக்கிற மக்கள். Our people are praying people. நம்முடைய சபை ஜெபத்தை முன்னணியிலே வைக்கிற சபை. Our church always gives priority to prayer. பொதுவாக நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், அறிந்ததை சொல்லுகிறேன். I have heard this thing commonly and I will tell you what I have heard. ஒரு மணி நேரமாவது ஜெபிக்காதவன் விசுவாசி அல்ல. A person who does not pray even for 1 hour is not a believer. 2 மணி நேரமாவது ஜெபிக்காதவன் ஊழியக்காரன் அல்ல. A person who does not pray at least for 2 hours is not a servant of God. என்று பால் யாங்கிச்சோ என்று சொல்லி லட்சக்கணக்கான மக்களை வைத்து நடத்துகிற அந்த தாசன் சொன்ன வார்த்தையை தான் சொன்னேன். These are the words of servant of God called Paul Yangicho, who was a pastor of a church which contained many lakhs of people. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். I will share with you from Mark chapter 4. இயேசு படகில் ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். We read that Jesus sat on the boat and then he taught people. அநேக விசேஷங்களை ஆண்டவர் ஜனங்களுக்கு போதித்தார். The Lord taught many things to his people. அவர் போதனைகளை எல்லாம் ஓமையாக போதித்தார். While he preached, he spoke in parables. 13ஆம் வசனம் மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 13 இருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். In Mark chapter 4 verse 13 to 40, if we would see it, we see a particular word. அந்த வார்த்தை ஒண்ணுதான். And the word is one thing. அவர் அவர்களை நோக்கி. And he looked at them. அவர் அவர்களை நோக்கி. And he looked at them. என்று 8 முறை சொல்லுகிறார். And this phrase we see
8 places. இது எதற்காக என்று சொன்னால், மக்களுக்கு போதனை பண்ணுகிற அந்த வார்த்தைகள் மக்களுடைய மனதிலே இருதயத்திலே தங்கி அவருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக. He said these things that the teachings that he gives might enter into the heart of people and that might be a blessing to them. இன்றைக்கும் நாம் ஜனங்கள் மத்தியிலே பார்க்கிறது போல, Even today as we see in the lives of people, வேத வசனங்களையும் போதகங்களையும் அநேகர் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். many people take the word of God and teachings lightly. அதனால தான் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 8:12 சொல்லுவார். That is why in Hosea 8:12 we read, வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். Hosea 8:12 it says, I gave in writing the mysteries of the word of God. அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்வார். அந்நிய காரியமாக, the great things of my law, but they were counted as a strange thing. வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் யாருக்கோ சொன்னது என்று சாதாரணமாக நினைக்கிற மக்கள் கூட்டம் உண்டு. There are people who think the things that are written in the word of God were written to someone else and they take it lightly. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21 படிக்கும் பொழுது, Jeremiah 22 verse 21 if you would read, என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உங்கள் வழக்கம் என்று சொல்லுகிறார். Jeremiah 22 verse 21. என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். 22:21. I will not hear, this hath been thy manner from the youth, that thou obeyest not my voice. வேதத்தில் உள்ள மகத்துவமான வார்த்தைகளை அநேகர் சாதாரணமாக நினைக்கிறார்கள், சரியாக கேட்பதில்லை. Many people take lightly the word of God and the majesty of God's word. அதனால தான் அவர்களை நோக்கி அவர்கள் கவனிக்கும்படியாக 8 முறை அவர் சொல்லுகிறார் ஒரே வார்த்தையை. That is why the Lord said the same words, looking at them 8 times. நீங்கள் அறிந்திருக்கிற அந்த ஓமைதான் அது வேத வசனமாக இருக்கிற விதைகளை குறித்து. And this parable is known to every one of you. It is about the seeds which are God's word. அந்த விதைகள் 4 நிலங்களிலே விதைக்கப்படுகிறது என்று வேதவசனம் சொல்கிறது. And those seeds were sown in 4 type of lands as we read in the word of God. அவன் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழி அருகே விழுந்து விடுகிறது. While he sowed, certain seeds fell down on the roadside. அவைகளை பறவைகள் கொண்டு போய் விட்டுறன. And birds came and took those seeds. சில விதைகள் கற்பாறையிலே பாறையான கல்லின் மீது விழுந்து விடுகிறது. And some seeds fell on stony land on the rocks. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்து விடுகிறது. Some seeds fell on places where there were thorns. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து விடுகிறது. And some seeds fell on a good land. இந்த பகுதி நமக்கு நன்றாக தெரிந்ததுதான். This is a portion which is well known to us. வழியருகே விழுந்த விதையை பறவைகள் கொண்டு போனதுனாலே அது பலன் இல்லாமல் கிடைக்காமல் போய்விட்டது. Because birds took those seeds that fell on the wayside, it was not fruitful. கற்பாறையில் விழுந்த விதை வேர் இல்லாதபடியினால அது காய்ந்து போய்விட்டது. And because the seeds fell on the stony place on the rock, they did not have roots and therefore they withered. முள்ளுள்ள இடத்தில் விழுந்த விதைகள் முள் நெருக்கி போட்டபடினாலே பலனை காண முடியவில்லை. And seeds that fell in the place where there were thorns, because those thorns they crushed the seed, the plant, it did not grow and was not fruitful. கடைசியாக விழுந்த 4வது விழுந்த நிலத்தில் விழுந்த விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. And finally the 4th land, the seed that fell on the 4th land, that is in the good land. அவைகள்தான் 30, 60, 100 பலன் தந்தது என்று நாம் வாசிக்கிறோம். And we read that they brought forth 30, 60 and some 100-fold. இந்த 4 நிலங்களும் மனுஷர்களுடைய பொதுமக்களுடைய இருதயத்தின் நிலைமையை காட்டுகிறது. And all these lands show the heart of people. ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் எல்லாரும் அவரிடத்தில் வருதில்லையே. Thousands of people listen to God's word, but not everyone come to him. விதைகள் வேத வசனத்தை குறிக்கிறது. Seeds represent God's word.
வேத வசனத்தை கேட்டு 30, 60, 100 பலன் தருகிறது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். And seeds that fell on good land brought forth some 30, some 60, and some 100-fold. வீடுகளிலுமிருந்து வேறு இடத்திலுமிருந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களே, ஆலயத்தில் செய்தியிலே ஆண்டுடைய வசனத்தை கேட்கிறவர்களே, Oh, people of God who listen to the word of God from your house and from different places, and people who listen to God's word in the church. உங்களுடைய அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதா? Is your life transformed as the seeds that fall in a good land? எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். Lord loves everyone. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னார். He said, all ye that labor and are heavy laden, come to me and I will give you rest. எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். Lord loves everyone. பொதுவான மக்களுக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனை இதுதான். This is the counsel that he gives to common people. அவர்களையும் பத்திரமாக காத்து அவருடைய வேத வசனத்தின்படி அவர்கள் வளர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும் என்பதே அவருடைய எண்ணமும் சிந்தனையுமாய் இருக்கிறது. He preserves them, and it is his will, it is his desire that they somehow know him and come and inherit the heavenly kingdom. அது மட்டுமல்ல, அதே பகுதியில் 1-2 வார்த்தைகளை இப்படியா சொல்லுகிறார். Not only that, in the same portion he says few words like this. 4ஆம் அதிகாரம் மார்க் 21ஆம் வசனத்தில் Mark 4 verse 21. விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வை என்று சொல்லுகிறார். He says, light the candle and set it on the bushel. Candlestick. மரக்காலால் மூடாதே, விளக்கை மரக்காலால் மூடாதே என்று சொல்வார். Do not put it under a bushel, but set it on a candlestick. மக்களாகிய ஜனங்கள் அவருடைய இருட்டிலிருந்து அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Word of God says that people who are in darkness should come from the darkness to the marvelous light. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் உலக மக்களை விரும்புகிறார். God desires that they should come out of darkness, the marvelous light, and proclaim his goodness. விளக்கு தண்டின் மேலே உன்னுடைய விசுவாச வாழ்க்கை, ஒளி விடுகிற வாழ்க்கை மேலே இருக்கும் பொழுது யாவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அந்த வெளிச்சம், when you are upon the candlestick, when you bring forth light, when you shine, it will be a blessing to all other people. மரக்கால் என்று சொல்லும் பொழுது தொழிலுக்காக வியாபாரத்துக்காக எடுத்துக்கொள்கிற ஒரு அளவு சாதனம். Bushel is a measure which is used in business to measure certain things. வாழ்க்கையில் ஆண்டவருடைய மக்களாக இருந்தாலும் அநேகர் in this life, though they are God's people, many people தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். They give importance only to their business and their work. அவைகள் முக்கியம்தான், நல்லதுதான், ஆனாலும் நம்முடைய வெளிச்சத்தை அதை மறைக்க கூடாது. It is true, they are important, they are good, but they should not hide our light. இன்னொரு பொருளையும் அதில் குறிப்பார், விளக்கை கட்டிலுக்கு கீழே வைக்காதே. You should also note one thing, you should not put the candle under your cot. இது சுகபோகமான ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. That is a life that is full of pleasures. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. Word of God says, she who lives in pleasures is dead even while she is alive. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அதை பார்க்கிறோம். 1 Timothy 5:6 we find this. பொதுவான ஜனங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திலே வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அவர் இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர்களுக்காகவே சுற்றி திரிந்தார். Lord loves common people, and because they should also come to him, Jesus went around in villages to towns and cities. அவர் உலக இரட்சகர். He is a savior of the world. அவர் நல்ல போதகர். He is a good teacher. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர். He went around doing good. அன்பான தேவனுடைய மக்களே, oh dear children of God, இயேசு கிறிஸ்து உலகத்தார் எல்லாருக்கும் சொந்தமானவர். Jesus Christ belongs to all the people of this world. எல்லாரையும் அவர் தமக்கு சொந்தப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். And he wants to
take all people to his kingdom. ஒருவராவது கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. It is not God's will that even one person should perish. 100 ஆடு வைத்திருந்தவன் ஒன்று காணாமல் போயிட்டது, அதை தேடி கண்டுபிடித்தான். A person who had 100 sheep, when he lost one, he sought for it and he found it. ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடின் மேலே கரிசனையாக இருந்தது போல மக்கள் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரிசனையாக இருக்கிறார். Just as a shepherd was concerned about one of his lost sheep, the Lord God is concerned about his people. ஆண்டவரை அறிந்த தேவனுடைய ஜனங்களே, O people of God who have known him, நமக்கு ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த இந்த விசுவாச நாட்களிலே this faith, life of faith which the Lord has graciously given us. அறிந்த ஜனங்களை, உங்களுக்கு உறவினர் ஜனங்களை, ஆண்டவரை அறியாத ஜனங்களை நீங்கள் அவருக்குள்ளே கொண்டு வர பிரயாசப்படுங்கள். And you should toil to bring those people who do not know God to the Lord God and his love. உங்கள் குடும்பத்திலேயும் பிள்ளையோ பெரியவர்களோ ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கலாம். And in your family, elderly people or young people, they might not have known the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. The word of God says, believe in the Lord Jesus Christ and you and your household will be saved. உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களை முதலாவது ஆண்டவருடைய மக்களாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. It is your duty to a responsibility to bring to salvation the family members. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக You should proclaim the goodness of the one who had brought you from darkness into the marvelous light. என்னை ஏன் தெரிந்தெடுத்தார்? Why has he chosen me? உங்களை ஏன் தெரிந்தெடுத்தார்? Why has he chosen you? இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக, In order to bring people from darkness to light. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். To proclaim the goodness. அவரை பற்றி அறிவிக்க வேண்டும். To speak about him. அவர் செய்கிற நன்மைகளை அறிவிக்க வேண்டும். To proclaim the good things that he has done. அப்படி செய்யாவிட்டால் நம்மாலே அவருக்கு ஒரு புண்ணியமும் இல்லை. If we do not do it, there is no use through us. இது ஒரு சிறப்பான குறிப்பு. This is a very important point. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து. Jesus Christ is not only for Christians. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. He behold the Lamb of God that taketh away the sins of the world. உலகத்தாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக உலகத்தில் வந்தார். And he came into this world as a Lamb of God that takes away the sins of the world. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. There is no forgiveness of sin without shedding of blood. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ cleanses us from all sins. ஆகவே பொது மக்களுக்காக, தேசத்து மக்களுக்காக, தேசங்களுக்காக, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது, விசேஷமாக இந்த ஜெப நாட்களிலே ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So we should pray for common people, people who have not known the Lord, people who have not come to the Lord Jesus Christ. We should pray for them during these days of prayer. It is our duty. அடுத்த ஒரு சிறு குறிப்பு சில நிமிஷத்தில் நாம் பார்ப்பது, and in a few minutes let's also see another point. மார்க் 4 அதிகாரம் 35 வசனம். Mark chapter 4 verse 35. நான் சொல்லுகிறேன். சீஷர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு சொன்னார். And the same day when the even was come, he said unto them, let us pass over unto the other side. அக்கறைக்கு போவோம் என்று ஆண்டவருடைய சீஷர்களை அவர் அழைக்கிறார். The Lord calls his disciples saying, let us pass over to the other side. மீனவ ஜனங்கள் எல்லாம் அதிகமாக கடற்கரை பக்கமாக தான் இருப்பார்கள். And usually fishermen will stay near the seashore. அவர்களுக்கு படகுகளும் கட்டு மரங்களும் உண்டு. They have boats and they have ships. இவர்களை அவர் அழைத்து கொண்டு போகிறார். And the Lord called them and he went. அக்கறைக்கு போகிறார். He went to the other shore. உலக வழக்கமாக சொல்லும் பொழுது இக்கரை என்பது இந்த உலகத்தை சொல்லலாம். When they say this shore, it signifies this world. அக்கறை என்பதை பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறதாக சொல்லலாம். When it speaks of the other shore, it represents heaven. சீஷர்களை ஆண்டவர் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகும்படியாக அவரோடு கூட அழைத்து செல்கிறார். The Lord takes his disciples along with him from this shore to the other shore. அவர்கள் போகிற பாதையிலே தான் ஒரு சங்கடம் உண்டாகிறது. And they had a calamity on the way through which they went. அவர்கள் படகு மூடத்தக்கதாக
காற்றும் கடலும் பலமாக அடித்து அலக்கழிப்பு உண்டானது. There was a great wind at this time and great turmoil in the sea, and their boat was about to be immersed. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு பின்னணியிலே நித்திரையாக இருக்கிறார். At this time, the Lord Jesus Christ was asleep behind in the boat. ஒரு பெரிய படகுக்கு முன்னணியம் பின்னணியம் என்று உண்டு. A big boat has got the front side and the back side. முன்பாக இருக்கிற பகுதி முன்னணியம், பின்னால் இருக்கிற பகுதி பின்னணியம். The front part is called the front side and the back part is called the back side. அதில் பின்னால் இருக்கிற பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையணை வைத்து நித்திரை இருந்தார் என்று சொல்லி இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது. Another part of the verse says the Lord Jesus Christ was asleep in this back part of the boat with a pillow. அப்பொழுது காற்றும் கடலும் அதிகமாக அடித்தபடினாலே அவர்கள் மூழ்கி போகத்தக்கதாக படகு அலசடிப்படுகிறது. And because there was a great wind and a turmoil there, the boat was about to be immersed. நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி நித்திரை பண்ணுகிற ஆண்டவரை அவர்கள் எழுப்புகிறார்கள். And they woke up the Lord and said, Lord, we are perishing. அவர் தன்னுடைய நித்திரையில் இருந்து எழுந்தார். And he woke up from a sleep. ரெண்டுக்கும் ரெண்டு வார்த்தை தான் சொல்றார். And he said just two words. காற்றுக்கு ஒரு வார்த்தை, கடலுக்கு ஒரு வார்த்தை. He said a word to the sea and said a word to the wind. காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. And there was a great turmoil in the sea and there was a great wind. இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். He said, be quiet, be calm. காற்றும் கடலும் இயற்கையாக இருக்கிறது. And the wind and the sea are nature. அவர் அந்த ரெண்டு வார்த்தை சொன்ன உடனே இந்த ரெண்டும் காற்றும் கடலும் அமைதலாகி பெரிய அமைதல் உண்டாகினது. When he said these two words, there was a great calm. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். They were all astonished. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். They were all astonished. இவர் யாரோ காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை எடுக்கிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று. How come he commands the wind and the sea and they also obey him? அநேக அற்புதங்களை கண்டவர்கள், They have seen many miracles. அநேக காரியங்களை கண்டவர்கள், They have seen many good things. இப்பொழுது தங்களோடு இருக்கிற ஆண்டவர் யார் என்று சொல்லி அறியாமல் இருக்கிறார்கள். And now they have not known the Lord who is along with him. அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் 41 வசனத்தை வாசிக்கும் பொழுது, Acts 27 verse 41 if we would read. முன்னணியம் அசையாமல் இருந்தது. And the முன்பகுதி, படகினுடைய முன்பகுதி அசையாமல் இருந்தது. remained unmovable. பின்னணியம் Hinder part உடைந்து போயிற்று. was broken. இயேசு மத்தேயு 14:30 மூழ்கி போகும் பொழுது ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான். Matthew 14:30 when he was immersed, he called, "O Lord, save me." அநேகருடைய பழக்கம் வழக்கம் என்னவென்று சொன்னால் ஆபத்து வரும் பொழுது தான் அவரை கூப்பிடுவாங்க. Many people have the habit of calling upon the Lord only when they are in a danger. சங்கீதம் 50:15 சொல்லுகிறது போல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு. As Psalm 15 says, "Call unto me in the days of trouble." பேதுரு ஒரு சமயத்தில் மூழ்கி போகும் பொழுது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். While Peter was getting immersed on a particular time, he said, "Lord, save me." ஆண்டவர் அவனை தூக்கி விட்டு ஒரு வார்த்தை சொன்னார். The Lord lifted him up and he said one word. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? "O ye of little faith, why did you doubt?" ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை அறிவிக்கிற தேவனுடைய ஊழியர் வாழ்க்கையிலையும் கூட இந்த சந்தேகம் என்று உண்டு. Even in the life of the child of God and the servants of God, they sometimes have doubts. ஆண்டவர் விசுவாசத்திலே இருக்கிறார். The Lord is found in faith. அவர் எல்லாவற்றையும் விசுவாசத்திலே செய்கிறவர். And he does everything with faith. மரித்தவரை எழுப்பக்கூடும். And he can raise the dead. குஷ்டரோகியை குணமாக்கக்கூடும். He can cleanse the leper. எல்லாவற்றுக்கும் அவரிடத்தில் குறைவில்லாத விசுவாசம் உண்டு. And there is immense of faith in him to do everything. அவனை பார்த்து கேட்டது, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? Looking at him, he asked, "O ye of little faith, why did you doubt?" அற்ப விசுவாசத்தை விட அவிசுவாசம் நல்லது. And instead of having little faith, it is better to have
no faith. அற்ப விசுவாசம் என்று சொன்னால் சின்ன விசுவாசம், சின்ன சின்ன காரியத்துக்கு நம்புறது. It is little faith, having faith only for little things. அவிசுவாசம் சொன்னா நம்பாமே போயிடுது. Lack of faith is having no faith at all. இது சந்தேகப்படுகிறார். அற்ப விசுவாசம் இருக்குது, இது சரியாயிடும், சின்ன ஜுரம் சரியாயிடும், சின்ன தலைவலி சரியாயிடும். ஆனால் கேன்சர் வியாதினா எப்படி சரியாகும்? This is a doubt. If it is a small fever, if it is a small headache, then it will be healed. But how can cancer be healed? நமக்கு அற்ப விசுவாசம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பேரில் 100% பூரணமான விசுவாசம் வைக்க வேண்டும். We should not be people who have little faith, but we should have 100% faith upon our God. கர்த்தர் கூட இருக்கிறார். God is with us. கர்த்தர் நம் குடும்பத்தில் இருக்கிறார். God is in our family. கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். God is in me. கர்த்தர் எங்கள் சபையிலே இருக்கிறார். God is in our church. அவர் இருக்கும்போது எல்லாம் எனக்கு சாதகமாக முடியும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். When he is there, everything will be for my advantage and he will take care of everything. அதனால அவிசுவாசமோ சந்தேகமோ நாம் கொள்ளக்கூடாது. And so we should not have unbelief or any doubt. விசேஷமாக கர்த்தரை அறிவிக்கிறவர்கள் ஊழியர்கள், and especially servants of God and ministers of God who proclaim his name. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை உண்டு. In Luke chapter 9 and verse 11 we have a word. 9:11 சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். In Luke 9:11 Lord healed them that had need of healing. சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். And he healed them that had need of healing. ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடக்குது. There is a Christian meeting. ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுக்கிறார்கள். Thousands of people are gathered there. அது 4-5 பேர் வருகிறார்கள், குருடர்கள். And 4-5 people were blind people. 4-5 பேர் வருகிறார்கள், சப்பானிகள். And some people were not able to walk. 4-5 பேர் இருக்கிறார்கள், பேச முடியாதவர்கள். And there were 4-5 people who could not speak. வந்த வியாதி எல்லா சப்பானியும் எல்லா குருடரும் சொஸ்தமாயிட்டாங்களா? Did all blind people, did all lame people were healed? யாரோ ஒரு மனுஷன் படிப்பறிவு இல்லாத மனுஷன், ஏழை மனுஷன் அந்த கூட்டத்தில் வருகிறான். An illiterate person, a person who was poor came to the meeting. நான் எவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு போனேன், எனக்கு சுகமாகலை. I went to many hospitals, but I was not healed. இந்த கூட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறார் என்று நம்பி வந்தேன். But I trusted on the Lord Jesus Christ that he would heal me. என்று கூட்டம் முடிந்து சுகத்துக்காக ஜெபிக்கிற வரைக்கும் காத்திருக்கிறான். And he was waiting till the end of the prayer. அவனுடைய மனதில், அவனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? What did he have in his heart and his mind? நான் இன்னைக்கு சுகமடையணும். I should be healed today. இவர் பிரார்த்தனை பண்ணும் பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும். And when he prays, I will be healed. அந்த வியாதி உள்ள மனுஷனுக்கு சுகம் கொடுத்துட்டார் ஆண்டவர். The Lord healed the man who was sick. அதுதான் இந்த வசனம். That is what we see in this verse. சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை கர்த்தர் சுகமாக்கினார். Healed everyone who were in need of healing. அநேகருடைய விசுவாசம் எப்படின்னா, இன்னைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு சுகம் கிடைச்சா பார்க்கலாம், வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்க்கலாம், அப்படி சுகம் கிடைக்கலன்னு சொன்னால் வழக்கமாக நாம் போகிற டாக்டர்கிட்ட போகலாம். The faith of many people is, let me see if I'm healed this Sunday, or if I'm not healed, let me go to the same doctor whom I see regularly. டாக்டர்களை குற்றப்படுத்தவில்லை, குறை சொல்லவில்லை. I don't criticize doctors, I don't condemn them. ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற அந்த அவிசுவாசம், but the unbelief that we have in us, எனக்கு சுகம் கிடைக்கும், I will receive a healing என்று இருக்க வேண்டும், சொஸ்தமடைய வேண்டும் என்று இருக்கிறவர்களை சொஸ்தமாக்கினார். Lord healed them that were in need of healing. சந்தேகத்தோடும் அவிசுவாசத்தோடும் காணப்படுகிறவர்கள் சுகமாக்க முடியாது. And people who have doubt in them cannot receive this healing. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to the Lord. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய மக்கள், ஆண்டவருடைய ஊழியர்கள் போன படகு ஏன் அலசடி பெற்றது? And why did this boat in which the children of God were present begin to shake? தீமோத்தேயுல ஒரு வசனம் இருக்குது. In Timothy we read a verse. 2 தீமோத்தேயு 3:12. 2 Timothy 3:12. இயேசு கிறிஸ்துவில் தேவபக்தியாய் நடப்பவர்கள் துன்பப்படுவார்கள். 2 Timothy 3:12. All that will live godly in Christ Jesus shall suffer persecution. கிறிஸ்து இயேசுவிலே தேவபக்தியாய் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். And all that will live godly in Christ Jesus shall suffer persecution. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் தொந்தரவு வருது? Why do people of God receive troubles? தேவனை அறிவிக்கிற ஊழியர்களுக்கு ஏன் கஷ்டம் வருது? Why do servants of God who proclaim the name of the Lord face persecutions? வார்த்தை விதமாக சொல்லுகிறது, தேவபக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள்
Word of God says, all that will live godly in Christ Jesus shall suffer persecution. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போய் சேர்றோம். In our life, we are going from this shore to the other shore. இந்த உலக வாழ்க்கையிலிருந்து பரலோக வாழ்க்கைக்கு போறோம். From this life in this world, we go to the life of heaven. அதுவரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அந்த படகுல காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினது போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சகல போராட்டங்களையும் தடுக்க நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். Just as the Lord brought to silence, to calmness all the turmoils in the sea, the Lord will be with us and He will bring calmness and blessing to us till we reach the other shore. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர். The God whom we worship is a good God. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லவர். The God whom we worship is great. அவருக்கு முன்பாக பேயும் வியாதியும் நடுங்கும். And demons and sickness will tremble before Him. நம்முடைய பிரயாணத்திலே அவர் இருந்து நாம் சேர வேண்டிய இடத்துல கொண்டு சேர்ப்பார். He will be with us in this journey and He will lead us to our destiny. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to the Lord. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். The one who called us is faithful. இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தவர் உண்மையுள்ளவர். The one who led us until today is faithful. நம்முடைய சபை மக்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். The one who called the people of our church is faithful. பல்லாயிரக்கணக்கான சபையில உள்ள மக்களை இதுவரைக்கும் வைத்து நடத்தினவர் உண்மையுள்ளவர். The one who led thousands of people in our church until today is faithful. எதற்காக அழைத்தார்? Why has He called us? அக்கறைக்கு போய் சேரும்படியாக. To go to the other shore. அக்கறையாகிய பரலோகத்திலே கொண்டு சேர்க்கும்படியாக ஆண்டவர் நம்மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய சபையின் மேலும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். Lord cares for us, cares for our family, for our church, to take us to the other shore finally. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to the Lord. இந்த நாளிலேயும் உபவாச ஜெபத்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, O people of God who are participating in the fasting and prayer. உங்க பிரயாணத்திலே போராட்டம் வரலாம். And you might face troubles in your journey. என்ன செய்வோம்ங்கற தத்தளித்து வரலாம். And you might be thinking what to do. குறைவுகள் வரலாம். You might face lackness. பலவிதமான நெருக்கங்கள் வரலாம். And you might face many kind of oppression. ஆனால் இயேசுவின் படகிலே இருக்கிறார். But Jesus is in the boat. படகுல மாத்திரமல்ல, not only in your boat, முன்னணியே உடையவில்லை, பின்னணியும் தான் உடைஞ்சது. and only the back part of the boat broke. பின்னணியத்திலே அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். He was sleeping in the back part of the boat. இது என்னத்தை காட்டுகிறது? What does this show? நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிரயாணத்திலே எங்கே வீக்னஸ் இருக்குதோ அங்கே இயேசு இருப்பார். This shows that Jesus will be present in the weakness that we face in our life, in our journey. பின்னணியும் தான் அது உடைஞ்சு போச்சு, அங்கே வீக்னஸ் இருந்ததுனால. Only because the back part was weak, it broke. அந்த இடத்துல இயேசு இருந்தார். And Jesus was present there. எல்லாரும் கைவிட்டாங்களே. And all people left. இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சே. Our situation has changed like this. இப்போ யாரும் எனக்கு இல்லையே. There is no one to stand with me. அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு என் கூட இல்லையே. Those people who were with me are not with me today. என்று நினைக்க வேண்டாம் அன்பானவர்களே. Do not think like this, beloved. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. He will not leave you nor forsake you. இதுவரைக்கும் இத்தனை வருட காலமாக உன்னை அழைத்த தேவன் கைவிடாத தேவன். The Lord who called you and who led you until today will not forsake you. அவர்கள் கதரேனருடைய நாட்டின் கரையிலே வந்து சேர்ந்தார்கள் என்று இருக்கிறது. And it is written that they came to the shore of the Sea of Gadarenes. அக்கறையிலே கொண்டு போய் சேர்க்கும் வரை அவர் நம்மை கைவிட மாட்டார். And He will not forsake us till we reach the other shore. நம்மை பூரணமாக ஒப்பு கொடுப்போம். Let us commit ourselves perfectly into His hands. உபவாசித்து ஜெபிப்போம். Let's fast and pray. இந்த உபவாச நாட்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா குறிப்புகளுக்கும் பதில் தருவார். The Lord will give answer to all the points that we pray for during the fasting and prayer. சோர்ந்து போக வேண்டாம். Do not be dismayed. நம்மை நடத்துகிறவர் இன்னும் நடத்துவார். The one who led us today will lead us in the future. நம்முடைய சபை மக்களை நடத்துவார். He will lead the church. நம்முடைய குடும்பங்களை நடத்துவார். He will lead our families. நம்மை நடத்துகிற தேவதாசன் குடும்பத்தை நடத்துவார். He will lead the pastor who leads us and his family. நாம் ஜெபிப்போம். Let us pray. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Our loving heavenly Father, we thank you. எங்களுடைய சபையிலே இந்த வருடத்திலேயும் உபவாச நாட்களை உண்டாக்கி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். We thank you for enabling us to pray fasting even this year. இத்தனை நாட்களும் நாங்கள் ஜெபிக்க, உபவாசித்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for enabling us to pray with fasting all these days. ஆவிக்குரிய நல்ல உயிருள்ள ஆலோசனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for the lively counsel that you gave us.
இன்னும் தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும். Lord, you continue to lead us. இந்த உபவாச நாட்களிலே எங்களுடைய மக்கள் என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, Whatever may be the prayer of our people in this fasting day and prayer, உபவாசித்து என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, and for all the things for which they fast and pray, இந்த நாட்கள் முடியும் பொழுது at the end of this fasting and prayer, எல்லா ஜெபத்துக்கும் பதில் பெற்றவர்களாய், Lord, let all prayers be answered. எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாய், Let them receive everything. என்னென்னத்தையெல்லாம் கேட்டு ஜெபிக்கிறார்களோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டவர்களாய், And let them receive everything for which they are praying for. அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியாய் சாட்சியாய் இருக்க உதவி செய்வீராக. Lord, help them to receive everything and then let them live as a testimony and let them live joyfully. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொன்ன வார்த்தையின் பிரகாரம், As it is written in 1 Kings 10:13, ராஜாவாகிய சாலமோன் தானே ஷேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகளை கொடுத்ததும் அல்லாமல், as the King Solomon gave gifts to this Queen of Sheba. அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் கொடுத்தான் என்று எழுதியிருக்கிறது. Not only that, we read that he gave everything that she desired for. இந்த உலகத்தில் நாம் விருப்பப்பட்டு கேட்டதெல்லாம் கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. There is no one in this world who can give everything that we desire. பிள்ளைகள் விருப்பப்படுகிறதெல்லாம் கொடுக்கிறதுக்கு பெற்றாருக்கு முடியாது. Parents cannot give everything that their children desire. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சாலமோனிலும் பெரியவர். But the God whom we worship is greater than Solomon. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சாலமோனிலும் பெரியவர். Lord whom we worship is greater than Solomon. அவர் தேவாலயத்திலும் பெரியவர். Is greater than the temple. பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். Great God is in us. பெரியவர் நம்முடைய சபையிலே இருக்கிறார். Great God is in the midst of our church. பெரியவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். Great God is leading us. தொடர்ந்து அவருடைய வருகை முந்துமானால் நம்மை நடத்துவார். Continually he will lead us until his coming. இதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். We humble ourselves and pray. தொடர்ந்து வருகிற நாட்களை நடத்துவீராக. Continue to lead us in the coming days. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We humbly ask this in the precious name of our Lord Jesus. Amen. ஆமென்.